பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே ஒரு பக்கம் அரோராக்கு ஒரு பனிஷ்மென்ட்டு மைக் போடாம பேசிட்டு இருந்ததால, பனிஷ்மென்ட் என்னன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸ பத்தியும் ஒரு பாசிட்டிவா பேசணும். அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து பார்வதி வந்து கனிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல இந்த ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற பல டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும், லைக்கும் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். காலையில பெட்ல இருந்து எழுந்துக்காம அப்படியே உட்காந்து மைக்க மாட்டாம பேசிட்டு இருந்தாங்க அரோரா. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு கேப்டன், உங்களுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்கணும் இல்லையா? அதுல அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க சாரி கேட்டு அவங்களுடைய பாசிட்டிவ்ஸும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் சபரி வராரு. சபரி வந்த உடனே, உனக்கு தானயா கொடுத்து வச்சிருக்கு, படுத்த உடனே தூக்கம் வருது, அது ஒரு மிகப்பெரிய குடுப்பனை, கடவுள் வரம் அவனுக்கு கொடுத்துருக்குது. பல பேர் இங்க தூங்க முடியாம தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு படுத்தவொடனே தூக்கம் வருதுல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது ஆதிரை உனக்குள்ள இன்னர் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அது வேற மாதிரி ஒரு விஷயத்த நேற்று டாஸ்க்ல காமிச்ச. இங்க பல பேருக்கு வந்து இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும், இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்காது. இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். பெருசா இருப்பாங்க, சிறுசா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நீ பக்காவா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து சுபிக்ஷா, ஆம்பியஸா என்னன்னா ஒரு இலக்கை நோக்கி டிராவல் பண்ற ஒரு பொண்ணா இருக்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்போம். ஆனா இங்க பல ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன், ஏகப்பட்ட தடங்கள்லாம் எங்க ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி உன்னோட இலக்கு என்ன, ஃபோக்கஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீ டிராவல் பண்ற பத்தியா, சூப்பரா இருக்கு. ஒரு பாயிண்ட் கூட நீ டீவியேட் பண்ண மாட்ற, அதை விட்டு தள்ளியே இருக்க மாட்ற, அது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா. அடுத்து கமர்தீன், உங்ககிட்ட ஃப்ளாஸ் எல்லாம் நிறைய இருக்கட்டும், கோவத்துல என்ன வேணாலும் பண்ற, ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கு. எப்படி நல்ல மனசு இருக்கு, அந்த நல்ல மனசை நான் பார்த்துருக்கேன். கோவத்தை தாண்டி ஒரு நல்ல மனசு இருக்கு, அதனாலதான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஃப்ளாஸ் இருந்தாலுமே திரும்ப 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 அவர் என்ன பண்ணாலும் அந்த மனசுக்காக இருக்கலாங்க அப்படின்றது தான். இதனால தான் பல கோபங்களும் பல வார்த்தைகளும் மறைக்கப்படுகிறது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். அடுத்து வினோத் அவர்கள், வினோத்தே உன்னோட ஃபேமிலி கிட்ட நீ வைக்கிற அன்பு இருக்கு பத்தியா, அந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். குறிப்பா ஒரு நீ நல்ல அப்பா, ரொம்ப லக்கி உன் ஃபேமிலி, உனக்கும் ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ரம்யா, பயங்கரமான செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரம்யா உன்னால. இந்த ஷோக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ற. ஸோ என்னன்னா ரம்யா ஏகப்பட்ட வார்த்தைகள் வெளியே பேசிட்டு இருப்பாங்கல்ல, உள்ள வந்து இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓரளவுக்கு காமன் கம்போஸ்டா இருக்காங்கல்ல. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கெட்ட வார்த்தைகள் பேசாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு பர்ஸ்ட் அவுட்ல பேசிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கு, என்னால கூட அது முடியாத, ஆனால் உன்னால அந்த கண்ட்ரோல் பண்ண முடியுது, பெரிய விஷயம்ன்ற மாதிரி ரம்யா. அடுத்து திவ்யா, ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, சிங்கிளா ஜாலியா இருங்க, வேற எதுவுமே பண்ணிடாதீங்க, பி சிங்கிள், கடைசி வரையும் சிங்கிளா இருக்கிறது தான் நல்லது திவ்யா, ஸ்டே சிங்கிள்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து சேண்ட்ரா உங்களை பத்தி நான் என்ன சொல்ல, நீங்க ஒரு நல்ல ஒய்ஃப். ஸோ கல்யாணம் பண்ணா உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி உங்களை மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே, நான்லாம் இப்படி இருப்பேனானே எனக்கு தெரில, அதுல 1% கூட டவுட்டு தான்ற மாதிரி அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வேற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசாமல் இருந்தோம், இந்த மாதிரி பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் நீங்க வேற மாதிரிங்க அப்படின்றத இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து வியானா, நீ இருக்கிற உன் வயசுக்கும் சைஸுக்கும் பயமே தெரியல, பயமே இல்லை. குறிப்பா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துனா அதை கூட கொஞ்சம் பயம் இல்லாத அப்படியே ஸ்டாண்ட் அவுட் பண்ற பத்தியா, அது வேற மாதிரின்ற மாதிரி வியானா பாராட்டிட்டாங்க. ஓகே. அடுத்ததாக கனினா ஸ்வீட்டு தான். ஸோ ஒரு சக்கரை மாதிரி இருக்காங்க, ஸ்வீட்னஸ். இப்போ இந்த பிட்டர், இங்க இருக்கிற பிட்டருக்கு நடுவுல ஒரு ஸ்வீட்டா இருக்கீங்க, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசு, அன்பு எல்லாமே கனிக்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கனிக்கிட்ட பாக்குறேன்ற மாதிரி கனி. அடுத்ததாக எஃப்ஜேக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. எஃப்ஜேக்கு வந்து அது வீடியோ விஷுவல் கட் பண்ணி வெளியே போயிட்டு உள்ள வந்தாலும் எஃப்ஜேயோட பாயிண்ட் தெரியல. அடுத்து விக்ரம், ஸோ இது வந்து உங்களோட ஆர்ட் இதையும் வந்து ஓப்பனா இருக்கும். ஸோ அது ரெடி டு உங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு ஓப்பனா வச்சிருப்பீங்க. நீங்க யாருமே ஃபேக்கா இருக்க பயப்படவே இல்லை நீங்க. ஸோ நீங்க தட் ஷோஸ் ஹூ யூ ஆர், நீங்க யாருன்றதை காட்டுறீங்க. நீங்க உங்களோட ஸ்டாஃப்னஸை காமிச்சிங்கன்னா உங்க முதுகுல குத்திடுறாங்க எல்லாருமே, டப்புன்னு குத்திட்டு போயிட்டே இருக்காங்க. பட் அதையும் மீறி உங்களோட சைடை காட்டுறீங்களே, தட் வாஸ் நைஸ் அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு. அடுத்து பார்வதிக்கும் அரோராவுக்கும் 7ஆம் பொருத்தம் இல்லையா, அவங்க போறாங்க. ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பார்வதி. நான் ஒரு ஜோனர்ல இருப்பேன், நீ ஒரு ஜோனர்ல இருந்த. ஸோ அது எனக்கு பிடிக்கலனாலுமே
சில பேருக்கு உன்னை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் மாதிரி இருக்கும். ஆனால் நீ ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான். எப்படி பார்வதி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான். உன்னை சூப்பர் டிலக்ஸ்ல போட்டால் உன் மூலியமா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்ன்றதுக்காக தான் நான் சூப்பர் டிலக்ஸ்லேயே அப்போ வாரம் வந்து போட்டேன். யுவர் த சோல் ஆஃப் த சீசன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லி இது அரோரா அவங்கள பாராட்டினோன்னே அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு, ஜாலி ஆயிடுச்சு பார்வதிக்கு. இது ஒரு பக்கம். ஸோ இதில் வந்து ஒரு எஃப்ஜே பற்றி சொன்னதோ அமித்தை பற்றி சொன்னதோ இன்னொருத்தரை பற்றி சொன்னது நான் சரியாக பார்க்கல. ஸோ சொன்ன ஒரு 12 பேரை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது ஒன்று. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதே அரோரா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெட்டில் திரும்ப வந்து உட்காடுறாங்க. அமித் வந்து உட்காந்துட்டு தூங்கிடாதீங்க, தூங்கக்கூடாது, புரியுதில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் வேற மாதிரி ஒரு கேப்டனாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமித் அவர்கள் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து இன்னொரு பக்கம் பார்வதி வந்து இவங்க கிட்ட கனிகிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள கனி வந்திருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கனி சொல்றாங்க, எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒரு இது கம்மி பண்ணிட்டு போவோம், விட்டு கொடுத்துட்டு போவோம்ல, அந்த ஒரு விஷயத்தை இப்போ நான் மாத்திட்டு இருக்கேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அதை வந்து மாற்றி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் நார்மலாக பிஹேவ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ அதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே விஷயம் தான் அங்கே விக்ரம் கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து விக்ரம், நீ ஏன் தான் விட்டு கொடுத்துருப்பேன், ஆனால் இப்போ விட்டு கொடுக்காம அந்த மோதலும் சரி, ஃபைட் பண்ணுறதும் சரி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கனிக்கும் இதுக்கு இப்போ இருக்கிற கனிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தட் வாஸ் நைஸ். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம விட்டு கொடுத்தோம்னா அப்படி வரும். அதை நீங்கள் போராடி தோலுங்க, ஐ மீன் போராடி அது வெற்றியோ தோல்வியோ கேம் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கணும். அதுதான் கேம். அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கனி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நேற்று டாஸ்கில் நம்ம சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக விளையாடணுன்ற மாதிரி எல்லாருமே பெருமை எடுத்துக்கிற வகையில் தான் அந்த டாஸ்க்கும் இருந்துச்சு. அதுக்கு உள்ளே போய் விளையாடின 8 பேருமும் காரணம், அந்த ஜட்ஜும் காரணம்ன்றது தான் மெயின் பாயிண்ட்டு. அப்படியே ஆனால் அதில் ஒரு சுபிக்ஷா தான் சீரியஸ் ஆயிட்டா. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே நீ விளையாடினது ஏதோ ஃபேவர் பண்ண மாதிரி போயிருச்சு. யாரு விக்ரம் என்னாலது ஃபேவர் ஆன மாதிரி இருக்கு, சுபிக்ஷா விக்ரம் ஃபேவர் பண்ண மாதிரி இருக்கு. பட் அவள் அதுக்கு பண்ணல. விக்ரம் கிட்ட போய் அவனாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் அவ்வளோ பெருசாக இருக்கான், இதெல்லாம் பண்ணுறான். விக்ரமும் அமித்துக்கு தான் போட்டியை தவிர்த்து விக்ரம் வேற யாரு கூட போட்டி போகிறதுலாம் கஷ்டம். அதில் அவள் ஒதுங்கி போனால் அது பார்க்கறதுக்கு ஃபேவர் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவள் ஃபீல் பண்ணா, அழுதான்ற மாதிரி. சுபிக்ஷாவை கூப்பிட்டு கேட்டால், ஆமாம் நான் ஃபீல் பண்ணேன், அழுதேன், என்ன பண்ணுறது, இது ஒரு கேப்டன்சி டாஸ்க்குன்னு ஒரு கேப்டன் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் போது உடனே இவர் விக்ரம், நீ ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல சுபிக்ஷா, உனக்கு டைட்டில் வின்னர் ரேஸில் இது ஜெயிச்சாதான் முக்கியம், இது ஆயிட்டு போனாதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது எதுவுமே தவளை கிடையாது. நீ பாட்டுன்னு இரு, இதெல்லாம் பண்ணு, உன்ன மாதிரி இருக்க முடியாது, அதை நாங்கள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டோம், நீ அந்த ஆங்கிள் யோசிச்சதும் தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. சுபிக்ஷாவுக்கு ஒரே வருத்தம், இந்த சீசனில் நான் இருக்கிற வரையும் ஒரு கேப்டனாக ஆயிட மாட்டேன்னா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே இருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.